வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மயிலும் மீனாவும் ரூம்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்க, மயிலு கதவு தர மயிலு அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பேசுறீங்க அப்படி உள்ளர அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க, மயிலு தன்னோட முடிவை உறுதியா சொல்றவங்க கதவை திறக்கிறாங்க. எது எக்கேடு கேட்டாலும் மக மாப்பிள்ளையோட போய் வாழ்றதுதான் முக்கியம்னு நினைக்கிற பாக்கியம், மாப்பிள்ளைய பாத்தியா மயிலு, அவர்கிட்ட பேசுனியா, அவரு என்ன சொன்னாரோன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வெடிக்குது. நீ என்னடானா வந்ததும் வராததுமா உள்ளர போய் கதவை அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்ட அப்படின்னு ஆர்வமும் ஆசையும் பரபரப்புமா கேக்குறாங்க பாக்கியம். அம்மா கிட்ட சொல்லுடா கண்ணு, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா இல்லையா அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்க, மீனா என்ன சொல்ல போறாங்களோன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. மயில நிதானமா அவரை பார்க்கலாம்னு தான் போனேன், ஆனா பார்க்கலன்னு மயில சொல்ல அவங்க அம்மாவோட முகம் அப்படியே மாறி போயிடுது. குழந்தை விஷயத்த சொல்லவும் இல்லைங்கிறாங்க மயிலு. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு மீனா நின்றுட்டு இருக்க, பாக்கியம் அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்க. மயிலு என்னம்மா சொல்ற நீங்கிறாரு உங்க அப்பா. ஆமாப்பா, நான் அவரை பார்க்கல அப்படின்னு மயிலு அழுத்தமா சொல்ல, ஏன் மயிலு உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல அவர் எதுவும் சொல்லல, நானா தான் அவரை பார்க்க வேணான்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு மயில சொல்ல, ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்றாங்க பாக்கியம். நீ மாப்பிள்ளை கிட்ட பேச பயந்து வந்துட்டியா மயிலு அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அதுக்கு தான் நாங்களே பேசுறோம்னு சொன்னோம், கையோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறோம்னு சொன்னோம், நீ தானே கேட்கல. சரி இப்ப பாரு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, நீ எங்க கூட வா, நான் போய் அவங்க கிட்ட பேசி நான் அந்த வீட்டுல விட்டுட்டு வரேன். உன்னை ஏத்துக்க முடியாது அது இதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வையேன், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், பாத்திரலாம் நாமள அவங்களான்னு வா அப்படின்னு பாக்கியம் மயிலோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில அசையாம அவங்க இழுத்த எழுப்புக்கு போகாம அப்படியே நிக்க, பாக்கியம் அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. மயிலோட முகத்தை பார்த்துட்டு வாடி வாடின்னு சொல்றேன்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, போது நிறுத்துறியான்னு வெடிக்கிறாங்க மயிலு. பாக்கியத்துக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி, போட்ட போடுக்கெல்லாம் அடங்கி இழுத்த இழுப்புக்கெல்லாம் கூட வந்த மயிலு இன்னைக்கு இப்படி பேசுறா, போது நிறுத்துறியான்னு கேக்குறா அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. மீனாவே மயிலோட இந்த ஆக்ரோஷமான முகத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி, நம்ம பொண்ணா இப்படி எப்ப பார்த்தாலும் அழுது வடிஞ்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிற மயிலு இப்ப என்ன இப்படி பொங்கி நிக்கிறான்னு பாக்குறாரு. அவங்க அம்மாவோட கையை மயிலோட கையில இருந்து தன்னை போல ஒதுங்கி போயிடுது. அப்படியே மேல இருந்து கீழே வரல அவங்க அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க, போதும் போதும்மா போதும், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் போதும், என் வாழ்க்கைய காப்பாத்தினதும் போதும் அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க அப்பா இன்னும் அதிர்ச்சி விலகாம பாத்துட்டு இருக்காரு. என்ன மயிலு ஒரு மாதிரியா பேசுறேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இம்பட்டு நாளா என் வாழ்க்கைய நீ நல்லா காப்பாத்தினல்லம்மா, காப்பாத்தினல்ல, ரொம்ப நன்றி அப்படின்னு படார்னு கையை அடிச்சு கும்பிடுறாங்க மயிலு. இதுக்கு மேல என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, மீனாவே அப்படியே ஸ்டன் ஆகி போய் பாக்குறாங்க. பாத்துக்கிறேன்னா எனக்கு புரியலங்கிறாங்க பாக்கியம். நான் அம்மாவாக போற விஷயத்தை என் புருஷன்கிட்டயோ இல்ல என் புகுந்த வீட்லயோ நான் சொல்ல போறது இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல, மறுபடியும் ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. நான் தனியாளாவே என் பிள்ளைய வளர்க்க போறேன்னு மயிலு சொல்ல, அவங்க அப்பா தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. எப்படி இருப்ப அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஏம்மா அதுக்கான அவசியம் இப்ப என்னம்மா வந்துச்சு மயிலு அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்க, எனக்கு அதுதான் சரியான முடிவுன்னு தோணுது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க மயிலு. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவுதான், இவ்வளோ நேரம் இந்த அதிர்ச்சியெல்லாம் போய் கோவம் வந்துடுது. லூசாடி நீ, லூசா நீனு, ஊர் என்ன பேசும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, ஊரை விடு, லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு அதை தூக்கி போடுறேன்னு சொல்ற அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஊரை பத்தியோ யாரை பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமே அதுபடிதான் நான் நடந்துக்க போறேன் அப்படின்னு மயில சொல்ல, பதறி போற பாக்கியம், ஏய்யா இவளுக்கு பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க, அவரும் கலக்கத்தோட பாக்குறாரு. மயிலு இங்க பாரு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா கெஞ்சலும் கோவமா ஆரம்பிக்க, அம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் விட்டுடுமாங்கிறாங்க மயிலு. ஐயோ மயிலு நான் சொல்றத கொஞ்சம் கேளு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்க, அம்மா அப்படின்னு கத்துறாங்க மயிலு. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து மயிலோட மண்டைய கழுவுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீனா மூணு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. மயிலும் முடிச்ச அளவுக்கு சாஃப்டா பதில் சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை வாழ வைக்கிறேன்றாங்க அவங்க அம்மா. போதும் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு மயிலு கத்த, மறுபடியும் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க,
ஏம்மா அப்பா சம்பாத்தியம் இல்லாம தானே நீ 2 பிள்ளையும் வளர்த்த? நீ தானே வளர்த்த, சொல்லு. அப்ப அப்பாவே இல்லாம என் பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியும். மீனா வாங்கி கொடுத்த வேலை என்கிட்ட இருக்கு, அதுல வர்ற சம்பளம் எனக்கு இருக்கு. நான் உழைக்கிறேன், அந்த பணம் எனக்கு போதும். என் பிள்ளைக்கும் எனக்கும் 2 பேர் தங்கறதுக்கும் 2 பேர் சாப்பிடுறதுக்குமான பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன், சரியாம்மா? அதை பத்தி நீ கவலைப்படாதம்மா. பத்தலன்னா சொல்லு, இன்னொரு வேலைக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் பணம் கூட சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மயிலு சொல்ல அவங்க அம்மா அழாத குறையா மயிலுங்கிறாங்க. அம்மா இல்லைன்னா நீ இதை கூட சொல்லிடு, உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேங்கிறாங்க மயிலு. ஆனா ஒண்ணு, இனிமே என் விஷயத்துல நீ எந்த முடிவையும் எடுத்துறாத அப்படின்னு மயிலு நடுக்கமும் கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. என் பேரை சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமோ இல்ல என் புகுந்த வீட்டு பக்கமோ எங்கேயாவது போய் நீ நிக்க கூடாது பாத்துக்கோ அப்படின்னு மயிலு மிரட்டலா சொல்ல அவங்க அம்மாவே அரண்டு போய் நிக்கிறாங்க. என் வாழ்க்கையை சீராக்குறேன்னு சொல்லி இன்னமும் என் வாழ்க்கையை சீரழிக்க கூடாது. அவர்கிட்டயோ இல்ல அந்த வீட்டுல இருக்க ஆளுங்க கிட்டயோ நான் மாசமா இருக்கேன்னு நீ வாயை திறக்க கூடாது அப்படின்னு மயிலு சொல்ல அவங்க அம்மா அப்படியே கலங்கி போய் பாக்குறாங்க. மீறி சொன்னேன்னு வையேன், அப்புறம் இந்த மயிலை உசுரோடவே பார்க்க முடியாது உன்னால அப்படின்னு மயில சொல்ல அவங்க அப்பா பயங்கரமா அதிர்ந்து போறாரு. அவங்க அம்மாவும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீனாவும் அவங்களே பேசட்டும், பேசி முடிவுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மயிலு அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே கலங்கி போய் கூப்பிட, அம்மா இப்ப நான் சொன்னதுதாம்மா, என்ன அப்படியே இனிமே என் போக்கிலேயே விட்டுடு, கடைசியா கேக்குறேன், இனிமே என் வாழ்க்கையை என் போக்கிலேயே இருந்துட்டோன்னு விட்டுடு, இல்ல சொன்னதை செஞ்சுடுவேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு மயிலு விரல நீட்டி அவங்க அம்மா கிட்ட நடுக்கமா கோவமா மறுபடியும் கத்திட்டு இருக்காங்க. அம்மாடி மயிலு அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்க அவங்க அம்மா உலகத்துல இருக்க மொத்த அதிர்ச்சியையும் தலையில வந்து இறங்குன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவே அப்படியே அதிர்ந்து போய் கண்ணை கூட இமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. மயிலு கஷ்டப்பட்டு வர்ற அழுகையெல்லாம் அடக்கி அவங்கள உறுதியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மீனாவை அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே வர்றாங்க மயிலு. மீனாவுக்கு எதையுமே ஏத்துக்கவும் முடியல, ஒதுக்கி தள்ளவும் முடியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையான்னு கேக்குறாங்க. வருத்தம்லாம் இருக்கதான் செய்யுது மீனா, ஆனா அதை பத்தி எல்லாம் இனிமே யோசிக்கிறதா இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவெடுக்க ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். உண்மையை சொல்லணும்னா இந்த நிமிஷம் நீங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்னு என்னால சொல்லக்கூட முடியல. ஆனா எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன், என்னால முடிகிற அளவுக்கு கண்டிப்பா உங்க கூட இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க உள்ளர இருந்து பாக்கியம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மீனா ஆதரவா மயிலோட தோல்ல கைய வைக்க அந்த கையெடுத்து கைக்குள்ள வச்சுக்கிறாங்க மயிலு. அவங்களால அழுகையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா அழக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்க. தேங்க்ஸ் மீனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு தெரியாது இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எவ்வளவு பலம்னு. என் வாழ்க்கை முழுக்க நீ பண்ணின உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க மீனாவோட கண்களும் கலங்குது. அக்கா என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு மயிலு அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டே சொல்ல, சரிக்கா நான் கிளம்புறேங்கிறாங்க மீனா. அப்படின்னு மயிலு தலையாட்ட, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரையெல்லாம் டயத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு. எதுவானாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்து நிப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல, கண்ணீரை அடக்கிக்கிட்டு அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு. அழுகையை அடக்க முயற்சிக்க வார்த்தையே வரல அவங்களுக்கு. அழாதீங்கக்கா, தைரியமா இருங்க அப்படின்னு மயிலோட கன்னத்துல தட்டி கொடுக்க அவங்களும் அழுகையை மென்னு முழுங்கிக்கிட்டு அப்படின்னு தலையாட்டுறாங்க. மீனா அங்கிருந்து போய்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்னன்னு தெரியலையே, இவையே இப்படி ஒரு முடிவு எடுத்தா, இதெல்லாம் நல்லதா இல்ல கெட்டதா, இனி எல்லாம் எப்படி போகுன்ற கலக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க பாக்கியம். உள்ளர வர்ற மயிலு குறுகுறுன்னு நின்று பாத்துட்டு இருக்க அம்மாவை நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. மயிலு உள்ளர போயாச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிற பாக்கியம் குடுகுடுன்னு வெளியே எட்டி பார்த்துட்டு ஓடி வர்றாங்க. மீனா ரோட்ல திரும்பி நடந்துட்டு இருக்க, மீனா 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 அப்படின்னு கூப்பிட மீனா திரும்பி பாக்குறாங்க. மீனா நில்லு 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 அப்படின்னு ஓடி வர்ற பாக்கியம் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்க என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க. மீனா மாப்பிள்ளை கிட்ட குழந்தை விஷயத்த சொல்ல போறேன்னு தானே மயிலு கிளம்பி போனா, ஏன் சொல்லலன்னு கேக்குறாங்க பாக்கியம். அது அப்படின்னு யோசிக்கிற மீனா, அவங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுதான் ஏன்னு கேக்குறேன். இந்த காலத்துல ஒரு புள்ளைய பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? அந்த கஷ்டத்தை படணும்னு அவ நினைச்சிட்டு இருக்காளா? அவதான் புத்தி கேட்டு போய் பேசுறானா? நீ அவளுக்கு புத்திமதி சொல்ல வேணாம், இதெல்லாம் சரியா வராது, உன் புருஷன் கூட போய் நீ வாழன்னு சொல்ல வேண்டாம். அதை விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன் கூடவே நிக்கிறேன்னு நீ சொல்றதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு பாக்கியம் மீனா கிட்ட முகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க.
மீனா அமைதியா மயிலக்காவோட விஷயம், அவங்க எடுக்கிற முடிவு, அதை மீறி நான் என்ன பண்ண முடியும்? அப்படி நான் ஏதாவது பண்ணினா அவங்க செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே அப்படின்னு மீனா சொல்ல, அந்த குடும்பத்துல சேராம மயிலு ஒதுங்கிட்டா நல்லதுன்னு நீ நினைக்கிறல்ல அப்படின்னு பாக்கியம் அபாண்டமா கேட்க, மீனா அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு நான் அப்படிலாம் நினைக்கலங்கிறாங்க. நீ தான் மயில மாப்பிள்ளை கிட்ட பேச விடாம ஏதாவது தடுத்துட்டியா அப்படின்னு பாக்கியம் கேட்க, சி நீ எல்லாம் ஒரு மனுஷியே இல்ல, அப்புறம் எப்படி அம்மாவா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. ஏன்னா மயில் மூலமா குடும்பத்துக்கு முதல் வாரிசு வந்துட்டா அந்த குடும்பத்துல ஓ மரியாதை போயிடும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா பாக்கியம் கேட்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கிறவளா இருந்தா மயிலக்காவை பாக்குறதுக்கு நான் முதல்ல வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க மீனா. இல்லன்னா இதுல ஏதோ தப்பா இருக்கே. இல்ல நானே மாப்பிள்ளை கிட்ட போய் விஷயத்த சொல்றேன், மயில வந்து இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன் அப்படின்னு பாக்கியம் திரும்ப, இருங்க அப்படின்னு பாக்கியத்தோட கைய பிடிச்சி வேண்டாங்கிறாங்க மீனா. மயிலக்கா பேச்ச மீறி நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்றாங்க மீனா. நான் போவேன், நான் போய் பேசத்தான் செய்வேன் அப்படின்னு பாக்கியம் திரும்ப, மறுபடியும் அவங்க கைய பிடிச்சி நிறுத்துற மீனா, இருங்க மயிலக்கா மாமா கிட்ட பேசி அவமானப்பட்டதெல்லாம் போதாதா, நீங்களும் அவமானப்படணுமா, போங்க போய் பேசுங்க அப்படின்னு மீனா கடுப்படிச்சு விட்டுடுறாங்க. உடனே பாக்கியம் மீனாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்ன சொன்ன மயில அவமானப்பட்டாளா அப்படின்னு பதைப்பா கேக்குற பாக்கியம், என்ன அவமானப்பட்டான்னு மிரட்டலா கேக்குறாங்க. மீனா அமைதியா பாக்க, என்ன அவமானப்பட்டா கேக்குறேன்ல சொல்லுன்னு கத்துறாங்க பாக்கியம். மயிலு மாப்பிள்ளைய பார்த்து பேசுனாலா இல்லையா அப்படின்னு பாக்கியம் மீனாவோட முகத்தையே பார்க்க, ஆமான்னு தலையாட்டுற மீனா அவங்க ஆசைப்பட்டபடி சரவணை மாமாவை பார்த்து பேசுனாங்க, கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பத்தி சொல்லவும் செஞ்சாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம். குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா ஒத்த வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அது அவரோட குழந்தையே இல்லையா அப்படின்னு மீனா சொல்ல, பாக்கியத்தோட முகத்துல பல நூறு மின்னல் வந்து வெட்டுது. அந்த அதிர்ச்சியிலையும் வருத்தத்திலையும் தான் மயிலக்கா வீட்டுக்கு வந்தாங்க. நான் போய் இனிமே யார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன், என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க, அதுல ஒன்னும் தப்பு இல்லையேம்மா அப்படின்னு மீனா கேட்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவனுக்கு, என் பொண்ணை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் இப்பவே போறேன், அவனை ரெண்டுல ஒண்ணு பாக்குறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு பாக்கியம் திரும்பி வேகமா நடக்க, அம்மா இருங்க அப்படின்னு மீனா கைய பிடிக்க, விடு என்ன விடு அப்படின்னு பாக்கியம் கைய உருவுறாங்க. அம்மா இருங்கன்னு மீனாவும் விடாப்பிடியா பிடிக்க, அவனுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டானா, இந்த பாக்கியம் இருக்கேன், மயிலோட அம்மா இருக்கேன் அப்படின்னு பாக்கியம் எகிரி குதிச்சிட்டு இருக்க. ஐயோ மயிலக்காவுக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்க அம்மாவா இருந்தீங்கன்னா அவங்க கூட இருங்க, தேவையில்லாம போய் சண்டையெல்லாம் போட வேணான்றாங்க மீனா. முதல்ல என் கையை விடு அப்படின்னு அவங்க கையை வெடுக்குன்னு புடுங்கிக்க, இந்த குழந்தையால தான் ரெண்டு குடும்பமும் சேரணும்னு இருந்தா அது தானாவே நடக்கட்டும், நீங்க எதுவும் நடுவுல புகுந்த குட்டையை குழப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படி எதுவும் தானா நடக்கலன்னா என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதிலு, குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமா சொல்ல போன என் மயில அவமானப்படுத்தி எப்படி திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஏன் மயிலு நீங்க பெத்த பொண்ணு தானே, அவங்கள நீங்க அவமானப்படுத்தல, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தங்குற இடம் வரைக்கும் சொல்லி காமிக்கல, நீங்க அவங்கள அவமானப்படுத்துவீங்க, ஆனா வேற யாராவது உங்க பொண்ணை அவமானப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வருதா அப்படின்னு கரெக்டான நேரத்துல சுருக்குன்னு சொல்லி காட்டிடுறாங்க மீனா. அதை விடு அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க, மயிலக்கா பாவங்க, நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் செஞ்சாங்க, நீங்க போட்ட தாளத்துக்கெல்லாம் நல்லா ஆடுனாங்க, கடைசியில உண்மையெல்லாம் வெளியில வந்து மயிலக்கா வீட்டை விட்டு வெளியில வர்ற மாதிரி ஆயிடுச்சு, நம்மளாலதான் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத புரிஞ்சிக்காம வார்த்தையால போட்டு சாகடிக்கிறீங்க அவங்கள, இதெல்லாம் பத்தாதுன்னு சாகிறதுக்கு கிளம்பி போனாங்க, உங்க கூட இருக்க முடியாம மாமா கிட்ட போய் கெஞ்சினாங்க தெரியுமா, அங்கேயும் அடி வாங்கிக்கிட்டு உங்ககிட்டயே வேற வழி இல்லாம திரும்பி வந்தா நீங்களும் உங்க பங்குக்கு போட்டு அடிக்கிறீங்க, இப்படி இருந்தா அக்கா எங்க தாங்க போவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் தெரிஞ்சாலும் ஏத்துக்கிறதுக்கு பாக்கியம் ரெடியா இல்ல, இங்க பாரு இதெல்லாம் நான் ஏதோ பெத்தவ ஆதங்கத்துல வருத்தத்துல ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுறதுதான், அதுக்காக அப்படின்னு பாக்கியம் கத்த அவங்க கைய பிடிச்சி தட்டி கொடுத்து, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மயிலக்கா மாசமா இருக்காங்க, அதை யோசிச்சாவது இப்படி எல்லாம் பேசாம இருங்க, இத்தனை நாளா நீங்க வேற யாரோ மயிலக்காவோட வாழ்க்கையில முடிவெடுத்தீங்க, முதல் தடவையா அவங்க வாழ்க்கையில அவங்க முடிவெடுத்திருக்காங்க,
அதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. ஒரு அம்மாவா தயவு செஞ்சு அவங்க கூட நில்லுங்க. மேலும் மேலும் பேசி அவங்கள வதைக்காதீங்க. உங்க முடிவை அவங்க மேல திணிச்சு, முக்கியமா அவங்க புகுந்த வீட்டை பழிவாங்க. அக்காவை பகடக்காயா யூஸ் பண்ணாதீங்க. அவங்க பாவம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. வாழ்ந்துட்டு போகட்டுமே. இதெல்லாம் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். மயிலக்கா எக்குத்தப்பா ஏதாவது முடிவெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அக்காவை நல்லா பாத்துக்கோங்க. நானும் அப்பப்ப வந்து அவங்கள பாக்குறேன். தயவு செஞ்சு அக்கா பேச்சை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சலா பரிதாபமா கேக்குற மீனா அப்படியே தவிப்போட நிக்கிற பாக்கியத்தை பார்த்து நீங்க போங்க நான் கிளம்புறேன்றாங்க. மீனா நடந்து போயிட்டு இருக்க பாக்கியம் அவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. சரவணன் ஒரு மாதிரி டென்ஸ்டா கோவில்ல நின்னுட்டு இருக்க அஞ்சலி மெதுவா அங்க வந்து நிக்கிறாங்க. சரவணான்னு கூப்பிட படக்குன்னு திரும்புறவரு வா அஞ்சலிங்கிறாரு. அஞ்சலி அவரை பார்த்து அழகா சிரிச்சிட்டு நிக்க சாரிங்கிறாரு சரவணன். உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா யார்கிட்ட பேசுறதுன்னு கூட தெரியல, அதான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன்னு விளக்கம் கொடுக்கறாரு சரவணன். ஏய், என்கிட்ட எதுக்கு சாரி கேக்குற? என்னாச்சு உனக்கு? உன்னோட குரல் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அஞ்சலி. மயில் என்ன பார்க்க வந்திருந்தா அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாங்க அவங்க. நான் அவளோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால செந்தில் ஒய்ஃப் கிட்ட சொல்லி என்ன கோவிலுக்கு வர வச்சு என்ன பார்க்க வந்தா. அதுலயும் ஒரு பொய்ங்கிறாரு சரவணன். சரி, அவங்க என்ன விஷயமா பார்க்க வந்தாங்க அப்படின்னு அஞ்சலி கேட்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டு அவ பிரெக்னண்டா இருக்காளாம், அதை சொல்ல வந்தாங்கிறாரு சரவணன். கேட்ட அஞ்சலி முகத்துல சந்தோஷமும் புன்னகையும் அப்படியே குப்புன்னு வருது. ஏய், அதை இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறாங்க அஞ்சலி. நீ அப்பாவாக போற அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அதெல்லாம் கிடையாது அஞ்சலி, அவ சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சரவணன் எரிச்சலா சொல்ல, டேய் இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்க, அவ சொல்லுவா அப்படின்னு சரவணன் சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாங்க அஞ்சலி. ஏற்கனவே அப்படி ஒரு பொய்ய சொன்னவ தானே. எனக்கும் அவளுக்கும் ஒரு தடவை சண்டை நடந்துச்சு. சண்டைன்னா சண்டை இல்ல, அவ சொன்ன 100 பொய்ல ஒரு பொய் எனக்கு தெரிய வந்தது. நான் கோவப்பட்டு அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லி எங்க வீட்டுக்கு திரும்பி வந்தா. நான் அந்த விஷயத்த ஆரம்பத்துல நம்பவே இல்லை. அவ பிரெக்னன்சி கிட் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே அவளை அப்படியே தாங்குன்னு தாங்குனாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கூட்டிட்டு போனப்பதான் அவ பிரெக்னண்டாவே இல்லைன்னு தெரிஞ்சது. அவ அவங்க அம்மா வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்காக பொய் சொல்லி இருக்கா. அந்த பொய்யை தான் இப்ப மறுபடியும் ட்ரை பண்ணி இருக்கா. இவனுக்கு போய் எதுக்கு புதுசா பொய்யெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இந்த கேனையனுக்கு பழைய பொய்யே போதும்னு சொல்லி அதையே சொல்லியிருக்கா அப்படின்னு சரவணன் படு சீரியஸா சொல்ல, ஏனோ தெரியல நமக்கு சிரிப்பா வருது. பொறுமையா கேட்டுட்டு இருக்க அஞ்சலி, ஒருவேளை இந்த முறை அவங்க நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கலாம்ல அப்படின்னு அஞ்சலி கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அஞ்சலி, அவ பொய் தான் சொல்றா அப்படின்னு உறுதியா சொல்றாரு சரவணன். அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சலி. சரவணன் அமைதியா நிக்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டியா அப்படின்னு அஞ்சலி கேட்க, இல்ல அதை விட மோசமா பேசிட்டேங்கிறாரு அவரு. அஞ்சலி அதிர்ச்சியா அவரை பார்க்க, ஆனா நான் வேணும்னு பேசல, ஒரு கோவத்துல தான் பேசிட்டேன். ஆனா நான் அப்படி பேசி இருக்க கூடாது அஞ்சலி, அப்படி பேசி இருக்க கூடாது, ரொம்ப மோசமா பேசிட்டேன் அப்படின்னு ரொம்ப சங்கடமும் தவிப்புமா சொல்றாரு சரவணன். அவகிட்ட நீ பிரெக்னண்டா இருக்க வாய்ப்பே இல்ல, ஒருவேளை நீ பிரெக்னண்டா ஆகி இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிற சரவணன் அப்படியே தயங்கிட்டு அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ற சரவணன் சங்கடமா தலைய குனிஞ்சிட்டு வேற பக்கம் பாக்குறாரு. அஞ்சலிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. அஞ்சலி, நான் பேசுனது பெரிய தப்பு தானு கொஞ்சம் பொறுத்து சரவணன் சொல்ல, சரவணா இது சாதாரண தப்பு கிடையாது, ரொம்ப பெரிய தப்பு, எந்த பொண்ணுமே கேட்க கூடாத வார்த்தை இது, நீ அவங்கள பார்த்து சொல்லி இருக்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ஐயோ அஞ்சலி எனக்கு புரியுது, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா நான் அப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது, உனக்கே தெரியும்ல என்னை பத்தி, அவ என்ன அப்படி பேச வச்சுட்டா அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்ல, அஞ்சலி ஒரு மாதிரியான அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாம என்னோட மோசமான பக்கத்தை அவ வெளியே கொண்டு வந்துட்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, வெறுப்போட சரி நீ பேசினதுக்கு அவங்க கிட்ட சாரி கேட்டியா இல்லையாங்கிறாங்க அஞ்சலி. இல்ல நான் கேட்கலங்கிறாரு சரவணன். ஐயோ அப்படின்னு அஞ்சலி தவிப்போட பார்த்துட்டு இருக்க, நான் தான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரியாம கோவத்துல கத்திட்டு கிளம்பி வந்துட்டேனே அப்படின்னு சரவணன் சொல்ல, அஞ்சலியும் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்காங்க.
ஏய் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம்ல சரவணா அப்படின்னு அஞ்சலி கேட்க, யோசிக்கலாம் தான் அஞ்சலி, ஆனா நான் எதையும் யோசிக்கல, அதனால தானே நான் உன்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீயே இப்படி சொன்னா எப்படி அஞ்சலி அப்படின்னு சரவணன் அழாத குறையா முகத்தை வச்சுட்டு கேட்க, அஞ்சலிக்கு அவனை பார்க்க பாவமா இருக்கு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அஞ்சலி சொல்ல, இல்ல அஞ்சலி கண்டிப்பா அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்ல, அவ பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல, பொய் சொல்றா, பொய் தான் சொல்றா அப்படின்னு சரவணன் தவிப்பா எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, ஐயோ சரவணா உன் பிரச்சனைக்கு எப்படிதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அஞ்சலி. நைட் ஆகுது, மயில தனியா ரோட்ல நடந்துட்டு இருக்க, அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி காதுல வைக்க, அக்கான்றாங்க மீனா. சொல்லு மீனா அப்படின்னு மயில சொல்ல, மீனா சரௌண்டிங்க கொஞ்சம் ஷார்ப்பா கவனிச்சுட்டு, வெளியே இருக்கீங்களா, வண்டி சத்தம்லாம் கேக்குதே அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அன்னைக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரையில ஒன்னு குறைவா இருந்துச்சு, அதான் வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கேன்றாங்க மீனா. ஏங்கா வீட்டுல யாரும் இல்லையா, உங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் வாங்கி தர மாட்டாரா அப்படின்னு மீனா கேட்க, வாங்கிட்டு வந்து தந்திருப்பாரு தான், எனக்குமே கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் யார்கிட்டையும் கேட்காம வெளியே வந்துட்டேங்கிறாங்க மயிலு. நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அதிசயமா ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு மயிலு சொல்ல, நீங்க எப்படி இருக்கீங்கக்கான்னு கேக்குறாங்க மீனா. தெரியல மீனா, ஆனா மனசு என்னமோ ஒரு மாதிரி அமைதியா இருக்கு, இந்த புயல் அடிச்சு ஓஞ்ச பிறகு வரும்ல அப்படி ஒரு அமைதி அப்படின்னு மயில சொல்ல, நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை பத்தியே தான்க்கா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க மீனா. என்னை பத்தியெல்லாம் எதுவும் பெருசா யோசிக்காத மீனா, அவளையும் படாத, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க மயிலு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்க்கா. சரிக்கா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன், ஃபோனை வைக்கிறேன், ஏதாவதுன்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி மீனா பண்றேன் அப்படின்னு மயிலு காலை கட் பண்றாங்க. மயிலு அப்படியே கால் போன போக்கில் நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல அவங்க ரோட்ல போக டக்குன்னு யாரையோ பாக்குறாங்க. கவனம் இல்லாம நடக்கிறவங்க பிரெயின்ல ஏதோ உரைக்க திரும்பி வந்து பார்க்க, அங்க சரவணனும் அஞ்சலியும் ஒரு காஃபி ஷாப்ல எதிரெதிரா உட்கார்ந்து இருக்காங்க. சரவணன் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, அஞ்சலி தர்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. பாக்குற மயிலு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரையும் உத்து பார்த்துட்டு கொஞ்சம் பக்கமா வந்து பாக்குறாங்க. அவங்க அஞ்சலியையும் சரவணனையும் மாறி மாறி பார்க்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுறதும் அடுத்தடுத்து ஜூஸ் குடிக்கிறதுமா இருக்க, மயில் முகத்துல அதிர்ச்சி மின்னல்கள் வெட்டுது. அஞ்சலியும் சிரிச்சு பேசிக்கிட்டே ஜூஸை குடிச்சு முடிக்கிறாங்க. மயிலு பயங்கர அழுகையும் வருத்தமா பார்த்துட்டு நிக்க, பணம் கொடுக்க வர்றாங்க. சரவணன் பணத்தை எடுக்க, இரு சரவணா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சரவணனோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அஞ்சலி பர்ஸை ஓபன் பண்றாங்க. மயிலு பொங்கி வர்ற அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க. அஞ்சலி பணத்தை எடுத்து கொடுக்க போக, அதெல்லாம் முடியாது நான் தான் கொடுப்பேன்னு அஞ்சலியோட கையை பிடிக்கிறாரு சரவணன். பாக்குற மயில் கண்கள்ல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் கொட்டுது. அஞ்சலி நீ சும்மா இருன்னு சரவணன் சொல்ல, 100 ரூபாய் தானே சரவணா நான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, அவங்களோட கையை இழுத்து பிடிச்சிட்டு இந்தாங்க அப்படின்னு சரவணன் பணத்தை நீட்டுறாரு. எப்பவும் இப்படிதான் அப்படின்னு செல்லமா கோவிச்சிட்டு கையை இழுத்துக்கிறாங்க அஞ்சலி. மயில் சத்தமே வராம அழுதுட்டு நின்னுட்டு இருக்க, சரவணன் வந்து வண்டி எடுக்க அஞ்சலி பின்னாடி ஏறி உட்கார்றாங்க. போலாமான்னு கேட்டு சரவணன் ஏதோ பேசிட்டு இருக்கு, சொல்லிட்டு அஞ்சலியும் ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. மயில் அப்படியே மரம் மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்க, அஞ்சலி மெதுவா சரவணனோட தோல்ல கைய வைக்கிறாங்க. மயில் கண்ணீரும் தவிப்புமா பாத்துக்கிட்டே இருக்க, சரவணனோட வண்டி அங்கிருந்து கிளம்பிடுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.